என் வாழ்க்கையோடைய பிறவி பயணம் வந்து நான் அடைஞ்சிட்டேன், அவர் எனக்கு கை கொடுத்தாரு, இனிமேல் இந்த கையை நான் கழுவவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க. இவர் போனோன்னு கட்டிப்பிடி வைத்தியம் அப்படிங்கிற பேர்ல இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவரை கட்டிப்பிடிக்கிறாரு. அது சரி, ஒரு டீ கடைக்காரரும் ஒரு டீ கடைக்கு தான் கூட்டிட்டு போனோம். என்ன தமிழ்நாட்டு மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேட்டி சட்டை வருது. தூத்துக்குடி முத்துதான் இந்தியாவின் பொருளாதாரத்தின் அடையாளம் அப்படின்னா நிறைய உருட்டு இருக்கு. நாளைக்கு வெளிநாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நீங்கெல்லாம் திரும்பி சொந்த நாட்டுக்கு தானே வந்து ஆகணும். மோடிக்கு கவலையே இல்ல. ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல மோடி பிஎம் கேண்டிடேட்டா இருப்பாராங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா 75 வயசு ஆயிடுச்சு மனுஷனுக்கு. இந்த நாட்டுக்காக மோடி என்ன செஞ்சார் அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்காத வரைக்கும் மோடி போன்றவர்கள் உங்களை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 நாளா சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா மோடியுடைய வெளிநாட்டு பயணங்களுடைய வீடியோஸ் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல வெளிநாட்டுல வந்து மோடியை சந்தித்த 2 பெண்கள் பேசின விஷயம் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் சொல்றாங்க, ஐயோ நான் மோடியை வந்து என் வாழ்க்கையில சந்திச்சுட்டேன், என் வாழ்க்கையோடைய பிறவி பயணம் வந்து நான் அடைஞ்சிட்டேன், அவர் எனக்கு கை கொடுத்தாரு, இனிமேல் இந்த கையை நான் கழுவவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு லேடி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே குலுங்கி குலுங்கி அழுறாங்க. என்ன, ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடியை சந்திச்சுட்டேன், அவர் வந்து என்னுடைய லிவிங் காடு, இன்னைக்கு இருக்கக்கூடிய லிவிங் காட் அவரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க அவங்கள சந்திச்சீங்களா அப்படின்னு கேட்டா, சந்திச்சேன்னு சொல்லாதீங்க, அவரை தரிசனம் பண்ணீங்களான்னு கேளுங்க. கடவுளை சந்திக்க மாட்டோம், கடவுளை தரிசனம் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் அவரை தரிசனம் பண்ணேன், என் வாழ்க்கையுடைய பிறவி பயனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. இந்த 2 வீடியோஸும் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல். எல்லாரும் இதை வச்சு மோடியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ, யூகே உடைய பிரைம் மினிஸ்டரை இவர் சந்திக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, இவர் போனோன்னு கட்டிப்பிடி வைத்தியம் அப்படிங்கிற பேர்ல இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவரை கட்டிப்பிடிக்கிறாரு. யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. திரும்ப திரும்ப அவர் கையை பிடிச்சு பேசுறாரு, அவர் கையை எடுத்துக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து கடும் விமர்சனத்துக்கு உண்டாயிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணி பதிவு பண்றாங்க. அதாவது ராகுல் காந்தி வந்து யூகேக்கு போனா அங்க இருக்க யூனிவர்சிட்டிக்குள்ள வரவேற்று அங்க வந்து அவருக்கு வந்து பெருமைப்படுத்துறாங்க. இங்க பாருங்க, யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து நேரா ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அது சரி, ஒரு டீ கடைக்காரரும் ஒரு டீ கடைக்கு தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி விமர்சனங்களும் பண்றாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். மோடி மீது தனிப்பட்ட வெறுப்போ நமக்கு கிடையாது. அதனால இது போன்ற தனி மனித தாக்குதலையோ இல்ல விமர்சனங்களையோ நம்ம பண்ண போறது இல்ல. இந்த ரியாக்ஷன் ஆஃப் தீஸ் என்ஆர்ஐஸ் இல்லையா, அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனா, இயல்பாக வரக்கூடிய ஒரு ரியாக்ஷனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மோடியுடைய வெளிநாடு பயணங்கள் எல்லாமே வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாகவும் அங்க இருக்கக்கூடிய எம்பசிஸ் மூலமாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லா கியூரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி உருவாக்கப்பட்டது. அங்கே அவர் அட்டென்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்வைட் ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ். அதாவது குறிப்பிட்ட சிலருக்கு, இவங்க ஐடியாலஜியோட ஒத்து போகிற சிலருக்கு இன்விடேஷன் கொடுத்து அவங்க வரவழைக்கப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அங்க மோடியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். சோ இந்த பெண்கள் வந்து இவ்வளவு தூரம் மோடியை பற்றி சிலாகிச்சு பேசினதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ்க்கு இந்தியாவுடைய உண்மையான நிலைமை புரிஞ்சிருக்கா இல்லையா, இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவங்களுடைய பார்வையில இருந்து மோடியை பார்க்கும் பொழுது அவங்க கடவுளா பாக்குறாங்க, விஸ்வ குருவா பாக்குறாங்க, இந்தியாவை உலக அளவில் தலை நிமிர வைத்த ஒரு தலை சிறந்த தலைவரா வந்து அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உண்மையான இந்தியா என்ன, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு நாளுக்கு நாள் அப்படிங்கிற செய்திகள் அவங்களுக்கு முழுமையாக சென்று அடையுதா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு சார்பு ஊடகங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மோடியுடைய ஒரு பிம்பத்தை, ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மேடை நாடகம் மாதிரி அதுல வந்து ஹீரோ வந்து மோடி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பில்டப் பண்றாங்க. அதுல அன்பார்ச்சுனேட்லி தெரிஞ்சோ தெரியாமலோ இது போன்ற என்ஆர்ஐஸ் வந்து ஒரு கதாபாத்திரமா மாறிடுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ராகுல் காந்தி வந்து ஒரு வாட்டி ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது ட்ரம்ப் வரும்பொழுது குஜராத்ல வெள்ளை துணி போட்டு மூடினாங்க தெரியுமா, அப்போ அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு. உண்மையிலேயே 2 இந்தியாக்கள் இருக்கு.
ஒண்ணு வெளிநாடு ஊடகங்களுக்கும் இல்ல குளோபலியோ இல்ல மற்ற நாடுகள்ல வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கோ ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு இந்தியா. இந்த இந்தியால தேனும் பாலும் பொங்கி வழியும். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்ல வசதியா இருப்பாங்க. இந்த இந்தியா உலக அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேசமாக போர்ட்ரே பண்ணப்படுது. ஆனா இந்த திரைக்கு பின்னால இருக்குதுல்ல, அதுதான் நிஜமான இந்தியா. அங்க வறுமை தலைவிரிச்சு ஆடுது, வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது, விவசாயிகள் பிரச்சனை இன்னும் இருக்கு, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கல்வி பிரச்சனைகள், இது போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது பல விஷயங்களை சொன்னார். வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னாரு, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னாரு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை குறைப்போம் அப்படின்னு சொன்னாரு, கரப்ஷன் முற்றிலும் நீக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 10 வருஷத்துல இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒரு பக்கம் கரப்ஷன் தலை விரிச்சு தாண்டவம் ஆடுது. கட்டின பாலம் எல்லாம் கட்டி முடிச்சு இனாகிரேஷன் பண்றதுக்கு முன்னால இடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு பெரிய ஒரு கரப்ஷன் நடந்திருக்கும்ன்ற யோசிச்சு பாருங்க. டிமானிட்டைசேஷன், எலக்ட்ரல் பாண்ட்ஸ், இப்படி தொடர்ந்து பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோல் டீசல் விலை 70-80 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 100 ரூபாயை தாண்டிடுச்சு. கேஸோட விலை 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1000 ரூபாய் தொட்டுருச்சு. இதெல்லாம் மாத்திரம் அப்படிங்கிற உறுதி அளித்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க 2014. ஆனா இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய நிலைமை சரி. இதை விடுங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், கும்பமேளாவிலையும் கவர் யாத்திராலையும் எவ்வளவு குப்பை ஜெனரேட் ஆயிருக்குன்னு தெரியுமா? இவங்க ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல சுற்றுப்புற சூழலை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. கும்பமேளால மட்டும் கிட்டத்தட்ட 20,000 மெட்ரிக் டன் குப்பைகள் ஜெனரேட் ஆயிருக்கு. இன்னமும் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கு யூபி அரசாங்கம். இன்னமும் முழுமையா அதை கிளீன் பண்ணி முடியல. அது முடியறதுக்குள்ள இந்த கவர் யாத்ரா அப்படிங்கிற பேர்ல 2 வாரத்துல 7,000 மெட்ரிக் டன் குப்பையை ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஹரித்வார் திண்டாடுதான். இவ்வளவு குப்பையை சமாளிக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி சிவிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல. இது எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்களேன். எக்கலாஜிக்கல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். இப்படி மக்கி போற குப்பை, மக்காத குப்பை எல்லா இடத்துலயும், திரும்பின இடத்துல எல்லாம் குப்பை இருந்ததுன்னா இது எவ்வளவு நோய்களை உண்டாக்கும், எவ்வளவு கிருமிகளை பரப்பும். ஒரு அம்மா ஒரு வீடியோல சொல்லுது, இந்த கும்பமேளாவுக்கு போன அம்மா, கங்கையில மனித மலம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டர்ட்டியா இருக்கு. இது குளிக்க கூட லாயக்கு இல்லாத தண்ணின்னு ஒரு காலத்துல அறிக்கை கொடுத்தது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அந்த அறிக்கையே பொய் அப்படின்னு சொல்லுது யூபி அரசாங்கம். அப்போ இவங்க எந்த அளவுக்கு சின்சியரா இந்த குப்பையை அகற்ற முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அதானிக்கு ஆதரவாக பல ஃபாரஸ்டை இன்னைக்கு தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. ஆனா மேடை மேடையா போய் கிளைமேட் கண்ட்ரோலை பத்தியும் எக்கலாஜிக்கல் பேலன்ஸை பத்தியும் நிறைய பேசுவார் மிஸ்டர் மோடி. நேத்து கூட தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறாரு. என்ன தமிழ்நாட்டு மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேட்டி சட்டையில வருவார். தூத்துக்குடி முத்தை நான் பில்கேட்ஸுக்கு பரிசாக கொடுத்தேன் சென்ற ஆண்டு. தூத்துக்குடி முத்து தான் இந்தியாவின் பொருளாதாரத்தின் அடையாளம் அப்படின்லாம் நிறைய ரீல் விட்டுருக்காரு, நிறைய உருட்டி இருக்காரு. இது போன்ற உருட்டுக்களை நம்பிதான் இந்த என்ஆர்ஐ கூட்டம் மோடிய கடவுள் மாதிரி பாக்குது. அவங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவங்க இந்தியா செட்டில் ஆக போறது இல்லை. நீங்க மோடியை ஆராதிக்கிறதோ இல்ல மோடியை பெரிய ஹீரோவா பாக்குறதோ உங்க இஷ்டம், அதுல நான் தலையிடல. ஆனா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு வெளிநாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா நீங்களா திரும்பி சொந்த நாட்டுக்கு தானே ஆகணும். இப்பவே ட்ரம்ப் பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள்ல எப்போ எப்படி பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்ப இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்க கனவு காண்றீங்கல்ல, அந்த இந்தியா இல்ல, இது வேற ஒரு இந்தியா அப்படின்னு தெரியும் பொழுது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படும். அப்ப எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க அப்படிங்கிறதுதான் கேள்விக்குறி. மோடிக்கு கவலையே இல்ல, ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல மோடி பிஎம் கேண்டிடேட்டா இருப்பாராங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா 75 வயசு ஆயிடுச்சு மனுஷனுக்கு. கௌரவமா அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து அவர் சைட்லைன் பண்ணிடுவாங்க. அவரும் எந்த கவலையும் படாம ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு கௌரவ பதவியை தேடிக்கிட்டு போயிடுவாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னைக்குமே மாறாது. 10 வருஷமா நீங்க ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் நீங்க ஏன் செய்யல அப்படிங்கிற யாராவது அவங்க கிட்ட கேட்பாங்களா? இல்ல அதற்கான அக்கௌண்டபிலிட்டி தான் மோடி எடுத்துப்பாரா? புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப அழகா சொன்னாரு,
அரசியலுக்குள்ள எப்போ ஹீரோ வர்ஷிப் வருதோ அப்போ ஜனநாயகம் சீரழிந்து விடும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இந்தியாவுல அதுதான் நடந்துட்டு இருக்கு. மோடிய கடவுளா பாக்குறீங்க, அவர் தரிசனம் கிடைக்கிறது வாழ்க்கையில செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையாக இந்த நாட்டுக்காக மோடி என்ன செஞ்சார் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்காத வரைக்கும் மோடி போன்றவர்கள் உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க.